கர்த்தார் சிங் சொந்த ஊர் பட்டியாலா, சொந்த தேசம் இந்தியா, தரிசன பூமி திபெத். பட்டியாலா என்ற கிராமத்தில் மாபெரும் செல்வந்தரான சீக்கிய பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் கர்த்தார் சிங். 6 வயதிலேயே கிறிஸ்தவ மத கோட்பாடுகளில் ஆர்வம் காட்டிய இவர் வேதாகமத்தின் சத்தியங்களில் தன் மனதை பறிகொடுத்தார். எந்தியில் தன்னை இயேசுவுக்குள் முற்றிலுமாக அர்ப்பணித்தார். கர்த்தார் சிங் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் தன்னுடைய வீட்டிலிருந்து வெறுமையாக துரத்தப்பட்டார். ஆனால் இவர் பாட்டியாலாவில் உள்ள கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பஞ்சாபில் அநேக இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த இவர் உயர்ந்த மலைகளை தாண்டி திபெத் நாட்டிற்கு பயணமானார். அங்கு புத்த பிட்சுகள் இவரின் போதகத்தை எதிர்த்தனர். ஆயினும் கிறிஸ்துவின் அன்பை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டி சிலரை கிறிஸ்துவண்டை வரச் செய்தார். எப்படியாயினும் அம்மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தன் அழைப்பில் உறுதியாக காணப்பட்ட இவர் தெரு தெருவாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். அரசாங்கத்தின் உத்தரவின்றி உள்ளே வந்துள்ளான் என்று இவரை குற்றம் சாட்டி சிங்காமின் தலைவரிடத்தில் கொண்டு சென்றார்கள். தலைவன் இவருக்கு மரண தண்டனை விதித்த போதிலும் தன் விசுவாசத்தை மறுதலிக்காமல் அம்மக்களுக்கு கிறிஸ்துவின் செய்தியை எடுத்துரைக்க ஆரம்பித்தார். இதனால் இவரை ஒரு ஈர எருமை தோளில் வைத்து வெயிலில் போட்டனர். வெயில் ஏற ஏற இவர் எலும்புகள் உடைய ஆரம்பித்தன. சுற்றி நின்றோர் பரிகாசம் செய்ய இவரோ இயேசுவே உண்மையான தெய்வம் என்று அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஒரு முறையாகிலும் கதறி அழாமல் அந்த கொடிய வேதனையை அமைதியாக சகித்து ஆண்டவரின் கரத்தில் தன் ஜீவனை கொடுத்தார். சாது சுந்தர் சிங் இவர் வாழ்வால் மேலும் உற்சாகம் பெற்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அனுப்பும் இடத்திற்கு நாம் போக தயாரா?